ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நிலையே பார்த்து வந்துருப்பீங்க. தெரியுது, நீ மூடு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் எந்த கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ஒரு பெஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 5 to 10 கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 5 to 10 கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி அது எப்படி பண்ணியிருக்கு பெஞ்ச் மார்க்ஸில் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA vs AMD அப்படின்ற ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எந்த கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம், கிராஃபிக்ஸ் கார்டில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன் அண்ட் ஐ பட்டனில் தரேன். அந்த 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கடுத்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் புரியும் எப்படி வந்து ஒரு கிராஃபிக் கார்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்றது. டைம் இல்லை, ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி நான் டீட்டெயிலாக அந்த 2 வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவில் பார்த்துட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ இன்னொரு விஷயம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா GeForce RTX 4090 கிராஃபிக்ஸ் கார்டு தான். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு 4090. அதை பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 4090 ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்டத்தட்ட 2 lakhs மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு 4090 ஆனாலும் 2 lakhs மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதனால் பட்ஜெட் ஹையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 4090 கண்டிப்பாக சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் ரே ட்ரேசிங், DLSS இதெல்லாம் ஆன் பண்ணிட்டு நீங்கள் கேம் பண்ணிங்கன்னா செமையாக FPS கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் வீடியோ ப்ரொடக்டிவிட்டி 3Dயில் நீங்கள் பண்ணாலும் சரி, 3Dயில் ரெண்டரிங் பண்ணும்போதும் சரி, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், Adobe Premiere Pro, DaVinci ஸோ எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுனா எல்லோரும் சூஸ் பண்ணுறது ஆப்வியஸ்லி 4090. அதுக்கடுத்து வர கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். எதாவது AMD சைட் போகலாமா இல்லை NVIDIA சைட்டில் போகலாமா அப்படின்றது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பேன், அதையும் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா RTX 4080 சூப்பர் தான். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,000 ஒரு 20,000 30,000 பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அது கம்பெனியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16GB VRAM இருக்குது இதில். ஆனால் அது இல்லாமல் 4090 கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் 25% வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அது இல்லாமல் ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்படியே டவுன் ஆகும். நீங்கள் ஒரு RTX 4090 போனால் 2 lakhs 220 lakhs அப்படின்றது இருக்கும். பட் ஆனால் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 15,000 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஸோ அப்படியே ப்ரைஸ் வந்து 50% கம்மியாகுது. பர்ஃபார்மன்ஸ் 25% தான் கம்மியாகுது. அப்படின்ற பட்சத்தில் ஓகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு கிராஃபிக் கார்டு அந்த 1 lakh நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒர்த்தாக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து Tensor கோர்ஸ் இருக்கும். ஸோ Tensor கோர்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் நல்லா ஏஐலையும் சரி, ஏஐ டாஸ்க்லையும் சரி, அண்ட் அது இல்லாமல் DLSS ரே ட்ரேசிங்லாம் ஆன் பண்ணிங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு 30% வந்து பார்த்தீங்கன்னா 7900 XTX விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு 2 lakhsக்கு நீங்கள் எய்ம் பண்ணாமல் ஒரு 1 lakh நீங்கள் எய்ம் பண்ணி இந்த PC பில்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரே ட்ரேசிங் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு ரே ட்ரேசிங் DLSS எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஒரு நல்ல FPSல கேம் ஆடணும், ஆனால் ரொம்ப எனக்கு வந்து அந்த 1 lakh பட்ஜெட் மேலேயும் போகக்கூடாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி வந்து பார்த்தீங்கன்னா 7900 XT இல்லை இந்த 7900 XTX வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். XTXும் கிட்டத்தட்ட இந்த 1 lakh வரையில தான் வருது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ரே ட்ரேசிங் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். 1 lakh கரெக்டாக விற்றுட்டு இருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி 70,000 அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா 7900 XT நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதை பற்றி நான் சொல்கிறேன் லேட்டரான இந்த வீடியோ. அப்படியே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து VRAM கொஞ்சம் அதிகமாக வேணும். எனக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கேமிங் இல்லாமல் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி இந்த சிந்தட்டிக்கில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி வந்து AMDயோட 7900 XTX வந்து சூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 4080 சூப்பரை விட இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 25% 15% வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு GB வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர் டு 4080 சூப்பர். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு GPU சூஸ் பண்ணலாம். 24 VRAM இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து 16 VRAM தான் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் 24 VRAM இருக்கும். பட் ஆனால் பெருசாக ஏஐயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AMD வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. ஏஐ ரிலேட்டட் வித்திங் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக NVIDIA தான் சூஸ் பண்ணி ஆகணும். பட் AMD வந்து லைக் கேம்ஸில் ஓரளவு நல்லா இருக்கும். FSR இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா FSR இருக்குது. பட் ஆனால் DLSS அளவுக்கு இருக்காது. என்னடா சொல்கிறாங்க, ஆனால் DLSS அளவுக்கு இருக்காது.
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற கிராஃபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா GeForce RTX 4070 Ti சூப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 90K to 80K வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இதில் யூஸ் பண்ண VRAM எத்தனை பார்த்தீங்கன்னா 16GB VRAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் சப்போர்ட் இருக்குது, DLSS சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தபுளாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் ஹையாக இருக்கும். லைக் 90,000 கிட்டத்தட்ட 1 lakh வந்துடும். நீங்கள் அதுக்கு இன்னும் ஒரு 10,000 போட்டிங்கன்னா 10,000 20,000 போட்டிங்கன்னா 4080 கிடைக்கும். பட் ஆனால் அவ்வளோ பட்ஜெட் உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த 4070 சூஸ் பண்ணலாம். 4070 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஏல ஃபோக்கஸ்டாக பண்ணுவீங்க, இல்லை இந்த DLSS மேலே நான் ரொம்ப இருப்பேன், DLSS ரே ட்ரேசிங் எனக்கு கேமிங் ஆனால் நல்ல ஒரு கிளாரிட்டியோட ஆகணும்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஒரு NVIDIAவே நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து NVIDIAவோட 4000 சீரிஸில் எல்லாம் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து AMD நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த DLSS ரே ட்ரேசிங் அண்ட் ஆல்சோ பெருசாக எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாது. உங்களுக்கு பட்ஜெட் ஆனால் AMD சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஆனால் கேமிங்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். சில கேஸஸில் NVIDIA விட AMD நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா AMD இருக்குது. சொன்ன லிஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன் எல்லா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை பற்றியும். ஸோ அவங்களுக்கு என்ன கிராஃபிக்ஸ் கார்டு வேணுமோ அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா AMDயோட Radeon 7900 XT. ஸோ இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70K விற்கிறாங்க. அண்ட் அது இல்லாமல் இதில் 8GB VRAM இருக்குது. ரே ட்ரேசிங் DLSS இதில் இல்லை. பட் ஆனால் வந்து கேமிங்கில் நான் இதை வச்சு ஒரு PC பில்ட் பண்ணியே நான் போட்டிருக்கேன். அதில் நல்லா டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் ஆச்சு. ஈவன் நம்மளோட 4060 விட அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. I'm not wrong scientifically. இந்த DLSS ரே ட்ரேசிங் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது அது நல்லாவே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த DLSS ரே ட்ரேசிங் இல்லைன்னா அதை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கிராஃபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட RTX 4070 கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60K வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்ருக்காங்க. ஸோ இதோட VRAM வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 12GB VRAM கவுண்ட் இருக்குது. இதில் ரே ட்ரேசிங் DLSS எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து எனக்கு வந்து 4080 வேணாம், 4070 Ti எல்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து கொஞ்சம் இந்த 50K to 70Kக்குள்ளே இருக்க பட்ஜெட்டில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுனா NVIDIA சைடில் இது நல்லா பெட்டராக பண்ணும் அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ அதனால் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். அண்ட் ஆல்சோ கேமிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். 7900 XT விட இது கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். லைக் ஒரு 5 FPS 10 FPS ட்ராப் இருக்கும். பட் ஆனால் DLSS ஆன் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து நல்லா கிளாரிட்டியோட கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுத்துக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது ஆர்கிடெக்சர் நாலேஜ் நம்ம Tensor Core ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்கும் போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். AID நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிட்ருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட AMDயில் 7700 XT இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16GB VRAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40K to 50K வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ரே ட்ரேசிங் இதெல்லாம் இல்லாமலே நல்லா பெட்டராக கிடைக்கும் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் இதுக்கு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா NVIDIAவில் வந்து பார்த்தீங்கன்னா 4060 Ti இருக்குது. அந்த 4060 Tiயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஆன் பண்ணாலும் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு AI ரிலேட்டடாக இந்த DLSS வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி 4060 Ti சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இதில் வந்து உங்களுக்கு FPS நல்லாவே கிடைக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த பர்ஃபெக்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த ஒரு பட்ஜெட்டில் அந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு இந்த பட்ஜெட்டே கொஞ்சம் அதிகம் ப்ரோ, எனக்கு ஒரு 20K 30Kல சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா 20Kல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7600 இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20K to 30Kல இருக்க ஒரு பட்ஜெட்டில் இருக்க ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8GB VRAM இருக்க ஒரு 7700 XT வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 4060 Ti விட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸ்லையும் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படின்னும் போது இது ஒரு பெட்டர் சாய்ஸ். ப்ரைஸ் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் NVIDIAவை கம்பேர் பண்ணும்போது. NVIDIAவோட கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு 44Kனா இது வந்து ஒரு 40Kல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒர்த் ஃபார் பண்ணி இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரு பட்ஜெட்டில் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகணும், எனக்கு ஒரு 20Kலேருந்து 30Kக்குள்ளே பாருங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7600 XT நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை 7600 சூஸ் பண்ணலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கம்மி பண்ணணும், இந்த 30K to 40K இல்லை 20K to 40K அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 30K to 40Kல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7600 XT கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஈவன் 7600 XTயும் சரி உங்களுக்கு 7600 வந்தீங்கன்னா 7600 20Kலேருந்து 30Kக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெட்டராக பண்ணுது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெட்டராக பண்ணுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4060 கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. NVIDIA விட AMD இந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமிங்கும் நல்ல ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்டிவிட்டி சைட்லையும் நல்ல ஒரு டீசெண்டான பெஞ்ச் மார்க்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து VRAMs வந்து பார்த்திங்கன்னா அதிகம் 4060 கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து VRAM கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. VRAM அதிகமாக கொடுத்துருக்கும் போது பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை விட AMD நல்லா கிடைக்கும்.
அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மி பண்ணி லைக் 20K-க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக AMD-யோட RX 6600 சூஸ் பண்ணலாம். 6600 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8GB VRAM உள்ள ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 20K-க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்ருக்காங்க. 20K-க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்ருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா KPCB-யில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த 30K-க்குள்ளே வந்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA-ல பெருசாக கிராஃபிக்ஸ் கார்டு இருக்காது. ஒரு 3060 4060 அப்படின்னு தான் இருக்கும். அந்த 4060 3060 பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது. நீங்கள் அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 3060 விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6600 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். 3060 வேலையும் கிட்டத்தட்ட 30,000 25,000 விற்கும். பட் ஆனால் இது அதோட ப்ரைஸ் ரேஞ்சு கம்மியாக இருக்கும். 6600 20K-லே இருக்கும். 20K-லே வந்து பார்த்தீங்கன்னா 3060 பீட் பண்ணிட்டு போய்டும். ஸோ அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6600 யூஸ் பண்ணலாம். நீங்கள் 6600 நல்லா எஃபிஷியண்ட்டாக கேமிங் இருக்கும். பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் பார்க்கும்போது இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா ஃபிட் ஆனாலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் FPS ஆவரேஜாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7600 XT அப்படின்னு சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DLSS எனக்கு ஒரு 45 அந்த கேல நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 4060 Ti சூஸ் பண்ணுங்கள். Ti நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காது. DLSS ரே ட்ரேசிங் அப்படின்னும் போது ஓரளவுக்கு நல்லா பெட்டராக பண்ணியிருக்கு. பட் ஆனால் 4060 வந்து கொஞ்சம் வந்து அடி வாங்குது. இந்த 7700 XT நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த கிராஃபிக்ஸ் கார்டில் உங்களுக்கு என்ன கிராஃபிக்ஸ் கார்டு பிடிக்கும் அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் NVIDIA-ல நீங்கள் கீழே போனீங்கன்னா NVIDIA-வோட GT 750 Ti நான் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு. ஆனால் அது இல்லாமல் 730 இருக்குது, 710 இருக்குது. ஸோ அந்த மாதிரி 700 சீரீஸ்லேயே நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ 1080 இருக்குது. 1080 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1050 1080 இருக்குது. இந்த 1080 1050 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட AMD-யோட 6600 கிட்ட வந்துருது வேலை. ஸோ அந்த வேலைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக AMD-யோட 6600 யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கிடைக்குது. XT நீங்கள் இன்னும் 6600 XT போனீங்கன்னா இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 20K 30K-க்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் AMD வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். NVIDIA கொஞ்சம் அடி வாங்குது. 30K-க்குள்ளே வந்து 3000 சீரிஸாக இருக்கட்டும், 4000 சீரிஸ் 4060 இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ வந்து 2000 சீரிஸில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்க கிராஃபிக்ஸ் கார்டில் அடி வாங்குது. பட் உங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து FPS எதிர்பார்க்க மாட்டீங்க. எனக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எனக்கு வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் வந்து ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். 750 Ti இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000க்குள்ளேயே வந்துடும். 10,000 12,000 அந்த ரேஞ்சில் வந்துடும். உங்களுக்கு நல்லா FPS கிடைக்குன்னு நினச்சா 6600 தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்ட் ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுக்கு நல்லா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா RTX 4090 சூஸ் பண்ணுங்கள். அதை விட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் 2 பற்றியும் பேசியிருப்பேன். இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். இல்லைனா நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிப்பீங்க. பட் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எப்படி கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் எதையும் நான் போடல. ஏன்னா அதில் வந்து ஒரு நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு 7-10 கிராஃபிக்ஸ் கார்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருப்பேன். இந்த 7-10 கிராஃபிக்ஸ் கார்டோட கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் நான் சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு 30 மினிட்ஸ் போயிடும். 20 மினிட்ஸில் 30 மினிட்ஸ் போயிடும். ஸோ அவ்வளோ போட்டால் வந்து யாரும் பார்க்க மாட்டீங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஷார்ட்டாக கிறிஸ்பாக நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டேன். மேபி வந்து இந்த பேசும்போது எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் பாய். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.